அனைவருக்கும் வணக்கம். பிரபாகரன் அவர்கள் ஒரு ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் வச்சிருக்க ஒரு ஸ்ரீலங்கன் தான். பிரபாகரனோட பாஸ்போர்ட் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட். அது எப்படிப்பா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேள்வி வருது? தலைவர் எந்த நாட்டு கடவுச்சீட்டு வச்சிருந்தா உங்களுக்கு என்ன? அவர் என்ன சிங்கள மொழிக்காகவும் சிங்கள மக்களுக்காகவும் போராடினாரு? நீயும் நானும் பேசிட்டு இருக்க தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காக கடைசி வரைக்கும் போராடினாரு. போராடினது மட்டும் இல்லை, தான் குடும்பத்தையே இழந்தாரு. உனக்கும் எனக்கும் ஏன் இந்த உலகம் தழுவி வாழ்ற தமிழர் நமக்கும் ஒரே தலைவர் தான். அதுக்கு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தான். ஏற்றுக்க முடிஞ்சா ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி திருப்பி தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தமிழ்நாடு தனி நாடாக கேட்குறாங்கன்றது ஏன் முன்வைக்கிறீங்கன்னே சுத்தமாக புரியல. ஏன் தமிழ் தேசியன்ற கேள்வி கேட்குறீங்களா? முல்லை பெரியார் அணையில பிரச்சனை, காவேரி நதிநீரில் பிரச்சனை, சந்தன மரத்தை கடத்தினவங்கலாம் விட்டுட்டு வெட்ட போன கூலியாட்களை சுட்டாங்களே அந்த பிரச்சனை, அவ்வளோ ஏன் நம்ம தமிழ் மீனவர்களை இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணுறதா இருக்கட்டும், சுடுறதா இருக்கட்டும், படகை பறிமுதல் பண்ணுறதா இருக்கட்டும், நாலா பக்கமும் எத்தனை காலத்துக்கு தான் அடி வாங்கிட்டே இருக்குது? அவ்வளோ ஏன் இன்னும் எளிதாக புரிய வைக்கிறேன். இதே குஜராத் மீனவனை கைது பண்ணாலோ இல்லை சுட்டாலோ இந்தியர் கடற்படை உடனே எச்சரிக்கையை விட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே இது நம்ம மீனவரை சுட்டா தமிழ் மீனவர் நம்மளும் இந்தியாவில தானேப்பா இருக்கோம், எங்க இந்திய கடற்படையே காணும்? ஏன் சமீபத்துல ஒரு 50 வடமாநிலவர்கள் சேர்ந்து ஜெகதீஷ்ன்ற ஒரு தமிழனை அடிச்சாங்களே, இது எல்லாத்துக்கும் நான் உங்கள்கிட்ட நடவடிக்கை கேட்கல, நிரந்தர தீர்வு கேட்கிறோம். தமிழ் தேசியம்ன்ற கொள்கையில இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு. முதல் மேடையிலேயே தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு சொன்னாங்களே, அப்போ நீங்களும் தமிழ்நாட தனிநாடா கேட்குறீங்களா? அதே மாதிரி ஒரு சின்ன கோரிக்கை, நீங்க நாம் தமிழர் கட்சி கொள்கை மேலேயோ இல்லை அவங்க செயல்பாடு மேலேயோ ஏதாவது விமர்சனம் இருந்தால் தாராளமாக வைங்க. அதை விட்டுட்டு தலைவரை பற்றி பேசுறத இதோட நிறுத்துங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க தமிழ் தேசியம் மேலே ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே கருத்தை திருப்பி திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி தமிழ் தேசியக்கு ஆதரவாக வர காணொலியை பகிர்வாவது செய்யுங்க. நன்றி. தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாங்க.